வெல்கம் டு SRR ஆர்ட்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த Pinterest ஆப்லேருந்து ஒரு டிசைன் எடுத்து அதை எப்படி கேன்வா ஆப்பில் ரீக்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சில காரணத்தினால வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு மோட்டிவ் எப்படி ட்ரா பண்ணுறது, ஸ்கொயர் பாக்ஸ் எப்படி வரைகிறது, சர்க்குலர் லைன் எப்படி போடுறது எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த ஒரு டிசைன்லேயே எல்லாமே வர மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேன்வா அப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் க்ரியேட் டிசைன் கொடுத்து கஸ்டம் சைஸ் கொடுத்துக்கலாம். 11x16 கொடுத்துக்கலாம், இல்லை 16x11 கொடுத்துக்கலாம். நான் 11x16 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆட் கிரிட்ஜஸ் கொடுத்துக்கிறேன். கட்டமாக வர்றதுக்காக மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணி ஆட் கிரிட்ஜஸ் கொடுத்துக்கிறேன். அதில் காலமில் வந்து 11 கொடுத்துட்டு பக்கத்தில் உள்ளதை 0வாக மாற்றிக்கணும். அடுத்தது ரோஸ் கொடுக்கணும். ரோஸ் கொடுக்காமல் வந்துட்டேன். திருப்பி போய் ரோஸ் கொடுத்துக்கிறேன். ஆட் கிரிட்ஜஸில் போய் ரோஸில் போய் 16 கொடுத்து பக்கத்துலலாம் 0 இருக்கிற மாதிரி வச்சு டன் கொடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு கேலரியில் போய் நம்ம எந்த பிக்சரை ரீக்ரியேட் பண்ண போகிறோமோ அதை எடுத்துக்கலாம். நான் இந்த டிசைனை தான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் அதை எடுத்துகிட்டு அதை பெருசாக்கிக்கிறேன். அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வர மாதிரி பெருசாக்கிட்டு இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது. என்னென்னா இந்த இதை வச்சு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணால் தான் அந்த டிசைன் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த பாருங்கள், நான் கீழே போய் 3 மோரில் போய் லாக் சிம்பிளாக கொடுத்துக்கிறேன். லாக் பண்ணோன்னா அது மூவ் ஆக மாட்டேங்குது. அடுத்தது அதே லாக்கை வந்து நம்ம மேலே வந்திருக்கு பாருங்கள், அதை எடுத்தோன்னா அது வந்து அன்லாக் ஆகிடுச்சு. அன்லாக் ஆனோன்னா நகர்த்தும் போது அது வந்து நகரும். இந்த லாக்கை கொடுக்காமல் நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் வரையும் போது அது வந்து மூவ் ஆகி உங்கள் டிசைனே மாறி போயிடும். அதனால இந்த லாக்கர் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் லாக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதோட டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் அந்த டிசைனை இது பண்ண முடியும். இது டார்க்காக இருக்கும் போது நம்மளால் வரைகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால டிரான்ஸ்பரன்சியாக கம்மி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம வந்து வரைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எலமெண்ட்ஸில் போய் நான் ஃபஸ்ட்டு லைன்ஸ் எடுத்துக்கிறேன். ரீசன்ட்லி யூஸ்டில் லைன்ஸ் இருக்குது, அதிலே போய் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் சர்ச்சில் கொடுத்தும் லைன்ஸுன்னு கொடுத்தும் எடுத்துக்கலாம். இப்போ லைன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்க போகிறேன். இந்த ஓரத்தில் லைன்ஸ் இருக்குது. கர்வ் லைனுக்கு முன்னாடி ஒரு லைன்ஸ் இருக்குது. அந்த லைனை நான் வரைஞ்சிக்கிறேன். பார்டர் கொடுத்துருக்காங்க, அந்த பார்டருக்குள்ள லைனை வரைஞ்சிக்கிறேன். ஒரு லைனை வரைஞ்சிட்டு அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அடுத்த லைனையும் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு 2 இருக்குது, அதையும் டூப்ளிகேட் பண்ணி அந்த லைனையும் டூப்ளிகேட் பண்ணி இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்னு மெசேஜ் பண்ணுங்கள். அது மாதிரி ஒரு லைக் கொடுத்துருங்க. ஒரு லைன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். அடுத்த லைனை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி பார்ட்ரு கட்டுறதுக்கு வச்சுட்டேன். அடுத்தது கீழேயும் அது மாதிரி பார்டர் வந்திருக்கு. அந்த கர்வ் லைனுக்கு முன்னாடியும் பார்டர் வந்திருக்கு. அதனால அதையும் நான் வந்து டூப்ளிகேட் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த பார்டர் மாதிரி வச்சுக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் இம்பார்ட்டண்ட்டான இது. அதே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மூவ் பண்ண கஷ்டமாக இருக்குது, அதனால் நட்ஜு கொடுத்து மூவ் பண்ணிக்கிறேன். லைட்டாக மூவ் பண்ணுறதுக்கெலாம் நட்ஜை யூஸ் பண்ணுங்கள். கையால் யூஸ் பண்ணும் போது அது வந்து ரொம்ப ஷேக் ஆகும். அவ்வளோதான். பார்டருக்குள்ள லைன்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டேன். அடுத்தது இந்த கர்வ் லைன் வரைய போகிறேன். அந்த கர்வ் லைனுக்கு என்ன செய்யணும்னா லைன்ஸை தான் எடுத்துக்கணும். லைன்ஸை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா லைன் டைப் இருக்குல்ல, அதில் போய் இந்த வளைவாக உள்ளதை எடுத்துக்கிறேன். 3வது இதை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கர்வ் மாதிரி வருது. லைன்ஸை எடுத்துகிட்டு லைன் டைப்பில் போய் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த சைடு ஆப்போசிட் சைடு இருக்குது, அதனால் ஆப்போசிட்டில் வச்சுட்டு நான் பெருசாக்கிக்கிறேன். இந்த நடுவில் உள்ள டாட்டை வந்து நீங்கள் முன்னாடி பின்னாடி இழுத்திங்கன்னா அந்த கர்வ் வந்து இன்னும் கர்வ் ஆகும். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கிறனால நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த நடுவில் உள்ள இதை நீங்கள் வந்து நவுத்துனீங்கன்னா கர்வாக வரும். அந்த கர்வுக்கு தகுந்தாப்புல அந்த நடுவில் உள்ள லைனை நடுவில் உள்ள டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நட்ஜை யூஸ் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதையே அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி
நெக்ஸ்ட் சைடு அப்படியே திருப்பி கொண்டு போய்க்கிறேன், ரொட்டேட் பண்ணி கொண்டு போய்க்கிறேன். கரெக்டாக அதுக்கு தகுந்தாப்பில் வச்சுக்க வேண்டியதுதான். நீங்கள் கர்வ் லைனுக்கெலாம் இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதையே அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இந்த சைடு உள்ளதையும் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். கொஞ்சம் பெருசாகிக்க வேண்டியதான். அடுத்தது கொஞ்சம் பெருசாக இருக்கணும்ல, லைட்டாக. நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணி கரெக்டாக வச்சுக்க வேண்டியதான், இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான், கர்வ் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன செய்யணுன்னா, அந்த மோட்டிஃப் இருக்குல்ல அதை வரையலாம். அதுக்கு நான் வந்து திலகம் ஷேப் சென்டரில் இருக்குது, அதனால் நான் ஏற்கனவே Pinterest ஆப்லேருந்து திலகம் ஷேப்பை எடுத்து வச்சுருக்கேன். அது அப்படியே அந்த திலகம் ஷேப்பை அங்கே கொண்டு வந்துக்கிறேன். இதை வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணாமல் இருக்குது. ரிமூவ் பண்ணாமலும் நீங்கள் வச்சு இது பண்ணலாம். ஏன்னா பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அப்படியே இதாகிடும். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறப்ப வெள்ளையாக இருக்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சியாக கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணி காமிக்கிறேன். பேக்ரவுண்டு எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவாக கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். பார்க்காதவங்க அதை பாருங்கள். இப்போ நான் வந்து அதே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். இந்த ரிமூவ் பண்ணியிருக்கேன்ல அதை எடுத்துக்கிறேன். அதில் வந்து திலகம் ஷேப்பும் மேங்கோ ஷேப்பும் இருக்குது. அதனால் திலகம் ஷேப்பையும் மேங்கோ ஷேப்பையும் நான் ஏற்கனவே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். அந்த திலகம் ஷேப்பை அந்த மோட்டிஃபில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேங்கோ டிசைன் இருக்குது, அதையும் நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். திலகம் ஷேப்பை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது மேங்கோ ஷேப்பை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். கரெக்டாக வந்துட்டேன். அடுத்தது திருப்பி நான் போய் கேலரியில் போய் அப்லோட்ஸில் போய் மேங்கோ ஷேப்பை எடுத்துக்கிறேன். அப்லோட்ஸில் போய் எடுத்துருக்கேன். அந்த மேங்கோ ஷேப்பை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மோட்டிவ்க்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே அப்படியே காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணி அடுத்த சைடு நெக்ஸ்ட் சைடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆப்போசிட் சைடு எடுத்துக்கலாம். ஃப்ளிப் கொடுத்துக்கிறேன். ஹரிசாண்டல் கொடுத்தோன்னா அப்படியே ஆப்போசிட் சைடு மாறிடும். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த மோட்டிவ்க்கு தகுந்தாப்பில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்லாம் ட்ரா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கொடி மாதிரி உள்ளதெல்லாம் நான் ட்ரா பண்ண போகிறேன். அதனால் ட்ராவில் போய் பென்சிலை எடுத்துக்கிறேன். பென்சிலோட கலர் வேறு இருக்கிறனால நான் கலர்ஸை செலக்ட் பண்ணி பிளாக் எடுத்துகிட்டு வரைகிறேன். இந்த கொடி டிசைனை நானாக வரைஞ்சிக்கிறேன். ட்ராவில் போய் எடுத்துக்கணும். தப்பாக வரைஞ்சிட்டா பக்கத்துலேயே எரேசர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே எரேஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் பேக்கு கொடுத்து வரைஞ்சிக்கிறேன். தப்பாக வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த எரேசரை யூஸ் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்னு மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ இது மாதிரி மேக் பண்ண எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வேறு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இல்லைன்னா டெலிகிராம் குரூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு பென்சிலை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கிற கரெக்டாக இது பண்ணுற வரையிலும் எரேஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இந்த கொடி மாதிரி உள்ளதை இங்கே விட்டுட்டேன், அதனால் அந்த வரைஞ்சிருந்த கொடியில் ஒன்றை டூப்ளிகேட் பண்ணி அதை அப்படியே அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அந்த இதை பெருசாக்கிட்டு வரைஞ்சிக்கலாம். லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டாக
பேக்கு கொடுத்துட்டு கரெக்டாக வரைஞ்சிக்கலாம். அண்டு கொடுத்தீங்கன்னா போயிடும். மேலேருந்து கோடு கிழிச்சிங்கன்னா கரெக்டான கோடாக வருது. மேலேருந்து லைன்ஸை கீழே ட்ரா பண்ணும்போது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வருது. கீழேருந்து போகும்போது அந்த மாதிரி வர மாட்டேங்குது. அதனால் அந்த லைன்ஸ்லாம் வரும்போது மேலேருந்து கீழே போகிற மாதிரி வரைஞ்சிக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த லீஃப் மாதிரி உள்ளதை வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு சைடு ஒண்டி தான் வருது. சரி, அதை வச்சு வரைஞ்சிடலான்ட்டு டூப்ளிகேட் பண்ணி அந்த லீஃபை ஒண்டி எடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் ஒண்டி தான் வந்தது. அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதே திருப்பி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை ஆப்போசிட் சைடு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் லீஃப் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது அந்த எதாக இருந்தாலும். நெக்ஸ்ட்டு கீழே அந்த கொடிக்கு நடுவில் இந்த மாதிரி லீஃப் மாதிரி இருக்குது. அதையும் அதே மாதிரியே வரைஞ்சிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் அந்த லைன்ஸை ஒரு லைனை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வச்சுக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி நெக்ஸ்ட் சைடும் அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேலே ஆஃப் சர்க்கிள் இருக்குல்ல, அதுக்கு ஆஃப் சர்க்கிளை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆஃப் சர்க்கிளை எலமெண்ட்ஸில் போய் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே உள்ள வளைவுக்கு அதை அப்படியே சின்னதாக்கி அட்ஜஸ்ட் பண்ணி சின்னதாக்கி அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சர்க்கிளை கொண்டு போய் ஹாஃப் சர்க்கிளை கொண்டு போய் அந்த லைன்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வச்ச பிறகு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணி நெக்ஸ்ட்டு இதில் அதுக்கு பக்கத்துலேயே போய் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ண அடுத்தடுத்தது வந்துடும். ஆனால் அந்த லைன்ஸுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் மேலே அந்த லைன்ஸை ஒட்டின மாதிரி வச்சுக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ அதை அப்படியே குரூப் பண்ணி மேலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஹாஃப் சர்க்கிளாக தான் இருக்குது. அதனால் அதை அப்படியே குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா மோரில் போய் செலக்ட் மல்டிபிளை கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ண பிறகு தான் குரூப்புங்கிறது வரும். இந்த க்ளோஸை அமுக்குனா தான் குரூப்புங்கிறது வரும். அதை அமுக்குனா குரூப் ஆகிடும். அன்குரூப் பண்ணுறாருந்தால் அதை அன்குரூப் பண்ணால் அதுக்கு அன்குரூப் ஆகிடும். இப்போ குரூப் பண்ணி அதை அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கிறேன் டூப்ளிகேட் பண்ணி. நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பை வந்து அன்குரூப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அடுத்தது ஒரு 2 இதுக்கு நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அன்குரூப் பண்ணிவிட்டு ஒன்றி செலக்ட் பண்ணி அதை டூப்ளிகேட் பண்ணி அடுத்தடுத்தது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணி அடுத்தது கொடுத்துக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான், இந்த ஹாஃப் சர்க்கிளை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஹாஃப் சர்க்கிளுக்கு உள்ளார 4 பெட்டல் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் இருக்குது. அதுக்காக நான் என்ன செய்கிறேன், எலமெண்ட்ஸில் போய் 4 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளவரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒயிட் கலரில் இருக்குது. அதனால் அதுக்கு கலரை பிளாக்காக மாற்றிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒயிட் கலரில் இருந்ததுன்னா நீங்கள் கலர்ஸில் போய் அதை வந்து பிளாக்காக மாற்றிக்கலாம். அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் அதை சின்னதாக்கிட்டு அதுக்கு சென்டரில் கொண்டு வச்சுக்கலாம். இப்படியே அடுத்தடுத்தது வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஹாஃப் சர்க்கிளில் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட் அது மாதிரி இந்த சென்டரில் அந்த மோட்டிவ்க்கு பக்கத்தில் இந்த சைடு 2 இது இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் அந்த 4 பெட்டல் ஃப்ளவரை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 2 சைடும் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 சைடும் ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எலமெண்ட்ஸில் போய் லைன்ஸை எடுத்துக்கிறேன். லைன்ஸை எடுத்துட்டு
அந்த பிக்சரில் எப்படி அந்த லைன்ஸ் போதோ அதுக்கு தகுந்தாப்பில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அந்த லைன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த லைன்ஸை வந்து நீங்கள் பெருசாக்கும் போது அந்த இடத்துலையே வச்சு பெருசாக்குனீங்கன்னா அடுத்த எலிமெண்ட்ஸில் போய் பட்டுதுன்னா அதுவும் சேர்ந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதனால இந்த லைன்ஸ் இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸுக்கு வரையும் போது வேறு எதையும் டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துலையே வச்சு பெருசாக்கக்கூடாது. கொஞ்சம் நவுத்தி வச்சு எதுவுமே அந்த சைடு 2 சைடும் எந்த டிசைனும் இல்லாத இடத்துல வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே இடத்துலையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த எலிமெண்ட்ஸில் போய் டச் ஆகி அந்த நம்ம மூவ் பண்ணும்போது அந்த எலிமெண்ட்ஸையும் சேர்த்து மூவ் ஆகும். அதனால எப்போ லைன்ஸ் வரைஞ்சாலும் அடுத்த இதில் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நவுத்தி வச்சு அந்த லைன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் நவுத்தி கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இதை நீங்கள் வீடியோவை பார்த்தா தெரியாது, நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அதோட இது தெரியும். அப்படியே அந்த அடுத்த எலிமெண்ட்டையும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணுற மூவ் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா மேலே உள்ள அண்டுவை கொடுத்துருங்க. அப்போ மொதல் ஸ்டெப்புக்கு போயிடும். பாருங்கள், லைனை அடுத்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து அப்புறம் மூவ் பண்ணுறேன். இந்த லைன்ஸு அடுத்த இதில் டச் பண்ணாத அளவுக்கு நம்ம நவுத்தி வச்சு மூவ் பண்ணணும். பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு மூவ் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே கொண்டு போகிறேன். எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் டூப்ளிகேட் கொடுக்க அடுத்தடுத்தது வந்துடும். ஆனால் அந்த லைனோட லென்த்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோலேயே எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த சைடு ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். லைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த சைடு உள்ள லைன்ஸு எப்படி இருக்கோ அது மாதிரியே இது பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணி லென்த் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நெக்ஸ்ட் சைடும் நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சாச்சு நெக்ஸ்ட் சைடும். இப்போ இந்த மேலே உள்ள இந்த ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அதை கொடுத்துக்கலாம். எலிமெண்ட்ஸில் போய் ஹாஃப் சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பிளாக்காக இருக்கிறனால லைட் வெளிச்சத்தில் தெரில, அதனால் ஃபோனை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஹாஃப் சர்க்கிளை எடுத்துக்கிறேன். இந்த ஹாஃப் சர்க்கிளை அந்த பிக்சருக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் இதை பெருசாக்கிக்கிறேன் பிக்சரை. கரெக்டாக அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அந்த ஹாஃப் சர்க்கிளை. எவ்வளோ சைஸ் இருக்கோ அது ஒரு இதை கரெக்டாக வச்சுக்கிட்டா போதும். அடுத்தடுத்தது நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சுக்கிட்டேன். அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அடுத்தடுத்தது வரைஞ்சிக்கலாம். டூப்ளிகேட் பண்ண அடுத்தடுத்தது கரெக்டாக வந்துடும். ஆனால் அந்த லைன்ஸில் கரெக்டாக இருக்கானோ ஒன்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தடுத்தது டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது மேலே உள்ளது இந்த ஹாஃப் சர்க்கிள் 2 சர்க்கிளுக்கும் சென்டராக இருக்கிற மாதிரி அடுத்தடுத்த சர்க்கிளை வரைஞ்சிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த 2 சர்க்கிளுக்கும் இடையில இந்த சர்க்கிள் வர மாதிரி வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் டூப்ளிகேட் பண்ணி சென்டரில் வர மாதிரி ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். Pinterest ஆப்பில் உள்ள ஒரு டிசைனை மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேஸ் பண்ணலாங்கிறது நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். ஃபுல்லாக முடிச்சுக்கலாம்.
இப்போ இந்த பேக்ரவுண்டில் உள்ள இமேஜை நான் அன்லாக் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆஃப் சர்க்கிளெல்லாம் நடுவில் அந்த 4 பெட்டல் இருந்ததில் அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேன். எல்லாத்துலேயும் அது சென்டராக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் டூப்ளிகேட் கொடுத்து. கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ஹாஃப் சர்க்கிள்குள்ளரெல்லாம் ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்தது அந்த பிக்சரில். இருங்க அந்த பிக்சரை பார்ப்போம். இங்கே வந்து கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அந்த ஹாஃப் சர்க்கிளில் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ அந்த பிக்சரை எடுத்து கேலரியில் போய் அந்த பிக்சரை எடுத்து வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஹாஃப் சர்க்கிள்குள்ளார ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது, பார்க்கும்போது தெரியுதா? நடுவில் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. அதனால் அந்த ஸ்டோன் வைக்கிறதுக்கு ஒரு சர்க்கிளை எடுத்து அதை சின்னதாக்கிட்டு அந்த அந்த ஹாஃப் சர்க்கிள்குள்ளார இந்த ரவுண்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டைல் அந்த இதை கொஞ்சம் டார்க்கு பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சர்க்கிளை அந்த ஹாஃப் சர்க்கிள்குள்ளார சின்னதாக்கி வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்தாப்பில் பெருசாக்கிக்கிறேன் பிக்சரை. அந்த சர்க்கிளை சென்டரில் அப்படியே வச்சுட்டு போக வேண்டியதான். ஸ்டோன் மாதிரி இருந்ததில் அதனால் இந்த ஸ்டோன் வைக்கிறதுக்காக இந்த சர்க்கிளை இந்த பிக்சரில் வச்சுக்கிறோம். அப்படியே எல்லா சர்க்கிள்லேயும் எல்லா ஆஃப் சர்க்கிள்லேயும் இந்த சர்க்கிளை வச்சுக்கலாம். அந்த ஸ்கொயர் பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டின மாதிரி இருக்குது, அதனால் அதுக்குள்ளாரையும் நான் அந்த ஸ்கொயருக்குள்ளாரையும் இந்த ரவுண்ட் மாதிரி ஸ்டோன் ஒட்டுற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நிறையா டவுட் வரும். நீங்கள் ஒர்க் பண்ணதை என்னோட ஷேர் பண்ணுறா இருந்தால் இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.